வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். ஈரானில் உள்ள புரட்சிப்படை முகாம்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாகிஸ்தான் எல்லைக்குள் ஆளில்லா விமானம் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் தனது தரப்பிலிருந்து தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. ஷம்ஷேர் சரவன் பகுதியில் பாகிஸ்தான் ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானில் உள்ள புரட்சிப்படை முகாம்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. ஈரானில் உள்ள புரட்சிப்படையின் இலக்குகளை குறிவைத்து பாகிஸ்தானின் விமானப்படை தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. பாகிஸ்தானின் ஷம்ஷேர் சரன் பகுதியில் ஈரான் படையினர் தாக்குதல் நிகழ்த்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் தனது தரப்பிலிருந்து தாக்குதலை நிகழ்த்துவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றுவேல், இப்போ ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஈரானுடைய புரட்சிப்படை முகாம்கள் அதன் மீது தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது. என்ன விவரம் பாலவெற்றுவேல்? ஆனந்தி, ஈரானை சேர்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் ஈரானுடைய போராளி குழுவான குறிப்பாக ஜெய்ஸ் அல் அட்லிட் ஆகிய 2 தளங்கள் மீது ஈரான் நாட்டு ஏவுகணைகள் நேற்று தாக்குதல் நடத்தின. ஈரானின் உயரடுக்கு ராணுவ குழு மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள பாலுசிஸ்தான் மாகாணத்தை பொறுத்தவரை ஈரான் பாகிஸ்தான் எல்லையோரத்துல அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில இயங்கக்கூடிய ஜெய்ஸ் அல் தீவிரவாத அமைப்புகளால் ஈரானினுடைய இறையாண்மை பாதிக்கப்படுவதாகவும் அங்கு அதிகப்படியான ஆயுத கடத்தல்கள் போன்றவை ஏற்படுவதாக கூறி நேற்று சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்நிலையில பாகிஸ்தான் அரசாங்கம் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில பாகிஸ்தான் தற்போது ஈரான் எல்லைக்குள் ஆளில்லா விமான தாக்குதலை பதிலடியாக கொடுத்துள்ளது. குறிப்பாக ஈரானில் உள்ள ஷியா பிரிவு போராளி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஷம்ஷேர் சரவான் பகுதிகளில் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தி வருவதாக தற்போது ஈரானில் இருந்து வரும் ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் காரணமாக ஈரான், ஈராக் மற்றும் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள பகுதிகளில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக மத்திய கிழக்கு ஆசியா அந்த பிராந்தியத்தில் அதிகப்படியான ஒரு ராணுவ பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு போதாதென்று ஏமன் மீதும் தற்போது அமெரிக்க கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் தாக்குதலுக்கு தற்போது பதிலடியாக பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தி வருவதன் காரணமாக ஆசிய பிராந்தியத்திலேயே ஒரு ராணுவ பதற்றம் நீடித்து வருகிறது. ஆனந்தி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றுவேல். ஏற்கனவே ஈரான் சிரியா மற்றும் ஈராக்கில் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் மீதும் அதிரடியாக தாக்குதல் நிகழ்த்தியது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தானும் ஈரான் புரட்சிப்படை முகாம்கள் மீது தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.